ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அந்த வசனத்தில் அநேக பேர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படலை, புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க. பழைய ஏற்பாடு நிறைய வசனங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆண்டவர் இருக்கிறார். அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இங்கிலீஷில் இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் த எர்த். ஆனால் எபிரேய பாஷையில், ஏன் எபிரேய பாஷைனா, எபிரேய பாஷையில் தான் பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது. எபிரேய பாஷையில் எப்படி வரும்னு சொன்னால், பெரிஷித் பாரா எலோஹிம். பெரிஷித் என்று சொன்னால் இன் த பிகினிங், ஆதியிலே. பாரா என்று சொன்னால் சிருஷ்டிப்பு, கிரியேட். எலோஹிம்னு சொன்னால் காட், ஆதியில் தேவன். இந்த 3 வார்த்தைக்கு அப்புறமா வந்து அடுத்த 2 வார்த்தை ஷமாயிம். ஷமாயிம்னா வானங்கள், ஹெவன்ஸ். அப்புறம் ஹாயேரஸ், ஏரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏரஸ்னா எர்த், பூமி. இது கிளியராக இருக்குது. ஆனால் இந்த எலோஹிம், கடவுள், தேவன் என்ற வார்த்தைக்கு அப்புறமா ஏட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வானமும் பூமியும் அது இருக்குது. இந்த வானத்துக்கும் அதுக்கப்புறம் கடவுள், அது நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்த்தா, எபிரேய வார்த்தையில் ஏட்டுன்னு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், ஏடி. என்னடா என்ன அந்த வார்த்தை, அதை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ண, இங்கிலீஷ்லேயும் சரி தமிழ்லையும் சரி டிரான்ஸ்லேஷன் பண்ணல. என்ன வார்த்தைன்னு சொன்னால், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் என்னென்னா, 2 அலஃப் தாவ் அப்படின்னு இருக்கு எபிரேய வார்த்தையில். அலஃப் தாவ். அலஃப் தாவ்னா, இந்த அலஃப் என்றால் எபிரேய ஆல்ஃபபெட்டில் ஃபஸ்ட்டு லெட்டர். அதுதான். தாவ் என்பது எபிரேய ஆல்ஃபபெட்ஸில் லாஸ்ட் லெட்டர். அது அப்படியே நம்ம கிரேக் வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால் அல்பாவும் ஒமேகாவும் சொல்லலாம். கிரீக்கில் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் அல்ஃபா, லாஸ்ட் லெட்டர் ஒமேகா, அல்ஃபா ஒமேகா. எபிரேய இதில் ஆலஃப் தாவ். இந்த வார்த்தை தான் அங்கே இருக்குது, ஆலஃப் தாவ். அல்பா ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி அது கிரேக்கில் வரும், கிரேக்க வார்த்தையில் வரும். ஹீப்ரூவில் ஆலஃப் தாவ். அப்படியே நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அப்பா அல்ஃபா ஒமேகா ஆலஃப் தாவ் யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. நானே அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கேன். ஏன் அது புதிய ஏற்பாடில் வெளிப்படுத்தின எழுதுனால, அது புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழி வந்து கிரேக்க மொழி. அதனால் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்கிறார். அதுவே புதிய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்ட மொழியாக இருந்தால் எப்படி சொல்லியிருப்பார்னா, நானே ஆலஃப் தாவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானே ஆதியும் அந்தமாக இருக்கிறேன் தமிழில். இங்கிலீஷில் பிகினிங் அண்ட் எண்டு. கிரேக்கு இதில் எப்படி வருது, அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன். அதுவே எபிரேய வார்த்தையில் சொல்லியிருக்கணும்னு சொன்னால், நானே ஆலஃப் தாவா இருக்கிறேன். அந்த ஆலஃப் தாவ் தான் அங்கே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வருகிறது. அப்போது இந்த ஆலஃப் தாவ் யாரை குறிக்கிறது, அல்பா ஒமேகா யாரை குறிக்கிறது, ஆதியும் அந்தமும் யாரை குறிக்கிறது, பிகினிங் அண்ட் எண்ட் யாரை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால தான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சகலமும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இருக்குது. நிறையா ஏசாயாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா வசனங்கள் நம்ம சொல்ல முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்ன, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கத்திலேயே என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அந்த வசனத்திலே இருக்கிறார். ஆலஃப் தாவ் என்கிற வார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.